நேற்று சிபிஐ விசாரணை வந்து அண்ணன் வந்து போயிட்டு வந்தாங்க. போன வாரம் போகும்போது பிளாக் கலர் ஷர்ட் வந்து போட்டு போனாங்க. அதை கூட வந்து நிறைய ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. சிபிஐக்கு எதிராக வந்து கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு எதிர்ப்பை வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. நேற்று வந்து ஒயிட் கலர் ஷர்ட் தான் போட்டு போனாங்க. அதே மாதிரி இப்படி வந்து லவ் சிம்பிள் வந்து அண்ணன் காமிச்சிட்டு போனாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வரும்போது வந்து ப்ரௌன் கலர் ஷர்ட்டோட தான் வெளியே வந்தாங்க. சரிங்களா? அதனால வந்து நேற்று வந்து இந்த சட்ட மேட்டர்லாம் விடுங்க. நிறைய கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அண்ணன்ட்ட. சரிங்களா? நிறைய கொஸ்டின் கேட்டு லாக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாட்டர் பாட்டிலை தூக்கி வீசும்போது உள்ள வந்து கூட்ட நெரிசல்லாம் நீங்கள் பார்க்கலையா, நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது கீழே வந்து மைங்கெலாம் விழுந்தாங்களே அதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு நிறைய கொஸ்டின் வச்சுருக்காங்க. அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா சாங் வந்து நீங்கள் பாடுறதுக்காண்டியே வந்து நீங்கள் வந்து மயங்கி விழுந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஸ்பீச்சை நிப்பாட்டாமல் வந்து ஸ்டேஜில் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அண்ணா அதுக்கு எந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொன்னாங்கன்னு தெரியல. சரிங்களா? சரியாக ப்ராப்பராக பதில் கொடுக்கல அப்படின்னா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து சார்ஜ் சீட்டில், சரிங்களா, அந்த சார்ஜ் சீட்டில் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு குற்றவாளியாக வந்து விஜயனை பேரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்களாம். நேற்று அவங்களுக்கு வந்து திருப்தியே இல்லை போல். சிபிஐ விசாரணையில் அவங்களுக்கு கேட்ட கேள்விக்கு கரெக்டான ப்ராப்பரான ஆன்சர் வந்து வரல. ஒன்று தெரியும் தெரியாது அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எதிர்பார்த்த ஆன்சர் வரல, கரெக்டான ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயனை பேரை வந்து சார்ஜ் ஷீட்டில் வந்து ஃபஸ்ட்டு பேராக வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இதான் வந்து கரெக்ட் நியூஸ் டிவிக்கேல. அதுக்கப்புறம் ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தங்க டிவிக்கேல, அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுன் ப்ரோ, புஷி ஆனந்த் ப்ரோ, இவங்க 4 பேரும் சார்ஜ் ஷீட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சிபிஐ விசாரணையில் வந்து கொஸ்டின் நிறையவே கேட்டிருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த சார்ஜ் ஷீட்டில் வந்து ஆட் பண்ணி குற்றவாளி லிஸ்ட்டில் வந்து அண்ணன் பேரை ஃபஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து கண்டுக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு. அண்ணன் வந்து மேலே பேசும்போது கீழே வந்து மயங்கி விழுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. சரிங்களா? அண்ணனும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. டக்குன்ட்டு அந்த ஸ்பீச்சை வந்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புனதுக்காண்டி தான் வேகமாக ஸ்பீச் வந்து பேசுனாங்க. அந்த ஸ்பீச்சே ஓரளவுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் பேசுனாங்க. டக்குன்னு முடிச்சிடணும், கூட்டம் வந்து அதிகமாகுது அப்படின்ட்டு. ஆனால் வந்து சிபிஐ விசாரணையில் அவங்க மயங்கி விழுறாங்க, அப்படி நீங்கள் வந்து ஸ்பீச்சை வந்து நிப்பாட்டல அப்படி இப்படின்ட்டு லாக் பண்ணுற மாதிரி நிறைய கொஸ்டின்லாம் கேட்டு இப்போ குற்றவாளி லிஸ்ட்டில் அண்ணன் பேரையும் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. இதான் வந்து கரண்ட் நியூஸாக வந்து போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் ஜனநாயகன் படம் வேறு வருமா வராதான்ட்டு அது ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இதில் வந்து ரீரிலீஸ் படம் வந்து படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து எல்லாமே நெகட்டிவாக தான் போய்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் வேறு வரப்போகுது. நம்ம விஜய் ஃபேன்ஸ் வந்து விஜயனுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க. அதை விட்டு தியேட்டரில் போயிட்டு வந்து நெகட்டிவ் தாட் பண்ணுறது, சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸை திட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணால் ஓட்டு விழுறது கஷ்டம். இருக்கிற 3 மாதம் கொஞ்சம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அண்ணனை ஜெயிக்க வைக்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க.